அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவ கிரகங்களின் முக்கிய கிரகங்களுடைய மாற்றத்தால் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமாக இருக்கப்பெற போகிறதா, கிரகநிலை மாற்றம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 17 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி அன்று ராசியில் இருந்த சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 29ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறாருங்க. இதனால் தடைப்பட்ட பணம் கைக்கு வர வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் எதிலையுமே தயக்கமோ பயமோ உங்களுக்கு இல்லாமல் ஈடுபட்டு அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் மற்றொரு புறம் அவசர முடிவுகளை எடுக்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. விரும்பத்தகாத ஆசைகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால திட்டமிட்டு நிதானத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்கு. அதனால தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லா நற்பலன்களும் சேர ஆரம்பித்தாலும் கூட ஏதேனும் ஒரு வகையில் சிறு தவறுகளோ இல்லை சின்ன சின்ன இடைஞ்சல்களோ உருவாகத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம். வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படதாங்க செய்யும். அதே மாதிரி வெளிநாடு செல்றதுல எதிர்பாராத சிக்கல்களும் உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியங்க. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்களும் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவியும். பெண்கள் இந்த மாதம் எதிலையுமே மிகவும் கவனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி சூரியன் மிக பலமாகவே இருக்காரு. இதன் காரணமாக மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது அவசியமான ஒன்று. விளையாட்டுகளில் ஈடுபடும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் விவாதங்களை வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியதாகவும் இருக்கலாம். முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். இந்த காலகட்டம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. குருவின் பார்வை ராசியின் மீது படிவதால் உடல் ஆரோக்கியம் அடையுங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பிறகு முன்னேற்றத்தை அடைவாங்க.
எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரலாம். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நற்பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பலதரப்பட்ட முடிவுகளின் காரணமாக ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. செல்லக்கூடிய பாதைகள் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா செல்லக்கூடிய பயணங்கள் ஆகட்டும், தங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகளை அது ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பல நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து தங்களுக்கே வந்து விபரீதத்தை ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பல விதங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் வந்து சில நாட்கள் இடைவெளியில் வந்து பெயர்ச்சியாக துவங்குது. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வந்து இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமற்ற நிலையில் வந்து சஞ்சரிக்கிறதுனால கடந்த ஒரு மாத காலத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலையும் நீடிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திடீர் செலவுகள், விரயங்கள், சேமிப்பு கரையிறது உள்ளிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் நீடித்த வண்ணம் இருக்கும். ஏன்னா இந்த நேரம் அவங்களுக்கு சாதகமற்ற நிலையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மறுபடியும் பண விஷயத்தில் வந்து நீங்கள் தவறு பண்ணாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி சில விஷயங்களை வந்து போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நிதானம் அவசியம். போராடி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு பதில் அந்த விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலை மாற அடுத்தடுத்த காலம் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் இதே சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கலாம், அதற்கு நிகராக வீண் விரயங்களும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள்லையும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. மருத்துவ செலவுகள் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செவ்வாய் கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த காலம் முழுவதுமே நீடிக்குது. அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன தகராறு அப்படி இல்லைன்னா அசௌகரியமான சூழ்நிலைகள் வந்து உருவாகத்தான் செய்யும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க. கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தின் இறுதியில் இருந்து பரிசீலனை பண்ணலாம். ஆனால் அதற்கான முடிவுகளை எடுக்கிறதோ செயலில் இறங்குறதோ தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பு அப்படி இல்லைன்னா முதலீடு செய்ய திட்டமிடுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கும். அதாவது சுக்கிரனுடைய ஆட்சியாக இருக்கிறதுனால கடந்த ஒரு காலமாக இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நீங்கள் உற்சாகமாக உணர ஆரம்பிப்பீங்க. திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இந்த காலம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த காலமும் தங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து செலவுகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா கட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். செலவுகளை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா திடீர் பண பற்றாக்குறை, திடீர் பண நெருக்கடியை சந்திக்கவும் நேரலாம். அதனால் வரக்கூடிய
பணத்தை சேமிக்கிறதோ அல்லது செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதோ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடன் அப்படி இல்லைன்னா செலவுகளை சமாளிக்கிறது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இரண்டாவது பாதி, அதாவது கடைசி 25 நாட்களில் இறுதி வாரம் அப்படிங்கிறது பணவரவு அதிகரிக்கவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி தங்களுடைய எதிர்பார்ப்புகள் கடைசி வாரத்தில், இந்த காலத்தினுடைய 4வது வாரத்தில் தான் உங்களுக்கு பூர்த்தியாகும். கடந்த சில மாதமாக இருந்த நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வோ, விரும்பிய இடமாற்றமோ, சலுகைகளோ உங்களுடைய உத்தியோகத்திலையோ இல்லை பணியிடத்திலையோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் எப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா இந்த காலத்தினுடைய கடைசி வாரம், அதாவது 4வது வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சில விஷயங்களில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் தங்களால் எளிதில் சமாளிக்க முடியும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க செய்ய வேண்டியது, தினமும் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது.